அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேசம், சிம்மம், மகரம் 3 ராசி அன்பர்களுக்கு சூரியன் ராகு நட்சத்திரத்தில் திருவாதிரையில் பிரவேசிக்கும் பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி, குரோதி வருஷம் ஆனி மாதம் 7ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை இரவு 12:06 அளவில் சூரிய பகவான் இந்த வருடம் ராகு நட்சத்திரத்தில் திருவாதிரையில் சஞ்சரிக்கப் போகிறார். வெள்ளிக்கிழமையில் சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த வருடம் நல்ல மழை பொழியும். தென்மேற்கு பருவமழை மிக கனமழையாக பொழியும். விவசாயத்தில் பயிர்கள் நன்கு செழித்து வளரும். விவசாயிகளுக்கு இந்த வருடம் பயிர் மகசூல் நல்ல லாபங்களை கொடுக்கும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி நன்கு விருத்தியடையும், சுகம் பெறும். மேச ராசிக்கு 3வது வீட்டிலே தந்தை கிரகம், தலைமை கிரகம், அரசு கிரகம், அரசியல் கிரகம் சூரிய பகவான் ராகு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்கள் பகை, போட்டி, விரோதங்கள் இல்லாமல் முயற்சித்த காரியங்களில் வெற்றி பெற்று எதிலும் ஜெயிக்க போகிறீங்க. எடுத்த காரியம், தொட்ட காரியம், முயற்சித்த காரியங்கள் அனைத்தும் மேச ராசி அன்பர்களுக்கு வெற்றி பெறப் போகிறது. தன லாபங்களை பெருக்கி கொடுக்க போகிறது. 3வது வீட்டிலே சூரியன் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆனி மாதம் 7ஆம் தேதி முதல் அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்க. அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அரசு வழியில் ஆதாயம் உண்டு. உங்களுக்கோ அல்லது உங்கள் மகன், மகள், பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களுக்கோ அரசு வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 11வது வீட்டிலே லாபஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே ராகு நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி என்பதற்கு எடுத்த காரியங்கள், தொட்ட காரியங்கள் வெற்றியடையப் போகிறது. புதிய தொழில் தொடங்குவது, புதிய வியாபாரம், புதிய வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி, புதிய பிஸ்னஸ்ஸு, புதிய முதலீடுகள் சிம்மராசி என்பர்கள் செய்து கொள்ளலாம். பூமியால் லாபம், நிலபுல சொத்துக்களால் லாபம், மூத்த சகோதர சகோதரி, உடன் பிறந்தவர்களால் லாபம். 11வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு அதனால் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். ஆனி மாதம் 7ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு 15 நாட்கள் சிம்ம ராசி என்பதற்கு லாபத்திலே சூரியன் அமர்ந்து உங்களுடைய அபிலாசைகள், பேராசைகள், சிறியாசைகள் உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்க போகிறார். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சூரிய பகவான் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்திற்காக முயற்சி செய்கிறீர்களோ, எந்த காரியத்திற்கு நீங்கள் செல்கிறீர்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். எந்த காரியத்திற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் அதன் மூலம் உங்களுக்கு பண வரத்து உண்டு. 6வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் 7ஆம் தேதி முதல் அடுத்த 15 நாட்கள் மகர ராசி அன்பர்கள் அரசு வழி ஆதாயம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் பொறுப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு.
வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் உடனே வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் கிடைக்கும். ராகு நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் போது மகர ராசி அன்பர்களுக்கு பகை, நோய், கடன் ஒழியக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்க, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஆனி மாதம் 7 முதல் அடுத்த 15 நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார். தீராத நோய், தீராத கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. சூரியன் திருவாதிரையில் பிரவேசிக்கும் போது மேஷம், சிம்மம், மகரம் இந்த 3 ராசி அன்பர்கள் எங்கும் எதிலும் வெற்றி பெற போகிறீங்க. எடுத்த காரியம், தொட்ட காரியம் ஜெயமாக போகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேஷம், சிம்மம், மகரம் 3 ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. ராஜாத்தி ராஜயோகம் என்று சொல்லலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.